இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான வெல்கம் ட்ரிங்க் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து வெல்கம் ட்ரிங்க்கா மட்டும் இல்லாம நார்மல் டைம்ல கூட இதை நீங்க வீட்ல செய்யலாம். உங்க குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து அந்த ஃபுல் கிரீம் பால் இருக்கு இல்லையா, அது வந்து பயன்படுத்துங்க. பால் நல்லா திக்கா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இப்போ இந்த பால்ல தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க. ஸ்டவ்ல வச்சிருங்க. பால் வந்து ஒரு கொதி வரட்டும். பால் ஒரு கொதி வந்த பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கங்க. அதில் வந்து அந்த ஆடை படிய ஆரம்பிக்கும். அந்த ஆடையை எடுத்து உள்பக்கமாகவே விட்டுக்குங்க. அப்போ இன்னும் நல்லா அந்த க்ரீமியாக நல்லாயிருக்கும் அந்த பால். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பால் நல்லா திக்காக மாறி வந்துடுச்சு. இதோட போதும். இருந்தாலும் இன்னும் ஒரு பொருள் சேர்க்கும் போது இந்த பால் வந்து இன்னும் நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்க்குறேன். இந்த 10 ரூபா பால் பவுடர் பேக்கெட் விற்கும் இல்லையா கடைகளில், அதுதான் நான் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இன்னும் நல்லா திக்காக கிடைக்கும் இந்த பால். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கங்க. ஆற வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அந்த பால் நல்லா சில்லுன்னு மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெல்கம் ட்ரிங்கை ரெடி பண்ணும்போது இன்னும் நல்லா சில்லுன்னு குடிக்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு சைனா கிராஸ் எடுத்திருக்கேன். இது பேர் வந்து தமிழில் கடற்பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மளிகை கடைகளில் ரொம்ப எளிதாக கிடைக்கும். இது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். ஜெல்லி இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். வெஜிடேரியன் தான் இது. அதனால் தாராளமாக நம்பி எல்லாருமே வாங்கலாம். பக்கத்தில் அந்த க்ரீன் கலர் சிம்பிள் இருக்குது பாருங்கள். இது வந்து பிஸ்தா ஃப்ளேவர், பிளெயின் ஃப்ளேவரும் இருக்கும். நீங்கள் அதை கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இப்போ இதிலிருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது சராசரியாக ஒரு 400 ml அளவுக்கு இருக்கும். அடுத்ததான் இதில் கொஞ்சம் இனிப்பு சுவை கொடுக்கறதுக்காக ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் கலர் கொஞ்சம் மாறுபடும். அதனால் வெள்ளை சர்க்கரை பயன்படுத்துறது தான் இந்த இடத்துல நல்லது. இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை ஸ்டவ்ல வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தா தண்ணி மாதிரி தான் இருக்கும். இது ஆறுனா தான் ஜெல்லியாக மாறும். இப்போ இதை எடுத்து அப்படியே வச்சிடலாம் எட்டை. இதை இப்போ நான் ஒரு 3 பிளேட்டில் வந்து மாற்றி வைக்க போகிறேன். ஏன்னா வந்து ஒரே கலரில் இல்லாமல் ஒரு 3 கலரில் இருந்தால் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக நான் 3 பிளேட்டில் வந்து ஊற்றிக்கிறேன். பிளேட்டில் எண்ணெய் அந்த மாதிரிலாம் எதுவும் தடவை நேரடியாகவே சேர்க்குறேன். சூடாக இருக்கும் போதே உங்களுக்கு பிடிச்சமான ஃபுட் கலர் ஏதாவது சேர்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல வந்து ஒரு பிளேட்டில் ரோஸ் எசன்ஸ் வந்து நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். அதுக்கு அடுத்ததான் இன்னொரு பிளேட்டில் ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இன்னொன்று ஏற்கனவே அந்த பிஸ்தா ஃப்ளேவரில் அந்த க்ரீன் கலரில் தான் இருக்குது. அதனால் எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ இதை ஒரு தடவை கலந்துட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வெளியிலே ஆற விட்டிங்கன்னா போதும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் உங்களுக்கு ஜெல்லி ஃபார்ம் ஆகிடும். இப்போ ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிச்சு இது ஜெல்லி ஃபார்ம் ஆகிறதுக்கு. பாருங்கள் நல்லா ஜெல்லியாக மாறி இருக்கு. இப்போ வந்து கத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. கட் பண்ணி விட்ட பிறகு இப்படி லைட்டாக எடுத்து விட்டாலே அழகாக கட்டமாக வரும். உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் கூட நீங்கள் இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக வரும். இது அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப அருமையாக இருக்கும். கடைகள்லாம் ஜெல்லி விற்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. அடுத்ததாக அதையும் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே அந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி, சின்ன ஜவ்வரிசி அதாவது நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பெரிய ஜவ்வரிசி அந்த மாவு ஜவ்வரிசின்னு இருக்கும். இதில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை வந்து கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் பாத்திரத்தில் போட்டு ஓப்பன்லேயே வந்து கொதிக்க விட்டிங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் இதை வந்து நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க, நிறைய சேர்க்காதீங்க. இப்போ இதை மூடிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வந்தால் போதும். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. அதனுடைய ப்ரெஷர் எல்லாமே இறங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி மாதிரி பூ போல் அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நீங்கள் அப்படியே பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ஜவ்வரிசி வந்து ஒரு சின்னதாக ஒரு குழகுழப்பு தன்மை வந்து கொடுக்கும். அதனால் இதில் வந்து 2 தடவை தண்ணி விட்டு நல்லா அலசிக்கிங்க. அலசிட்டு ஒரு ஃபில்டரை பயன்படுத்தி தண்ணி நல்லா வடிகட்டிக்கிங்க. வெறும் ஜவ்வரிசி மட்டும் தான் இதில் பயன்படுத்தணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் வெறும் ஜவ்வரிசி மட்டும் எடுத்திருக்கேன். 2 தடவை தண்ணி விட்டு அலசிட்டு எடுத்திருக்கேன். அதே சமயத்தில் ஜவ்வரிசியும் உங்களுக்கு நல்லா ஆறி இருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்குங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால் வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். நல்ல சில்லுன்னு இருக்குது. அதே சமயத்தில் நல்ல திக்காகவும் இருக்குது பாருங்கள் பால். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து தான் இதில் கொஞ்சம் இனிப்பு சுவை கூட்டுறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஜெல்லி அதையும் இது கூட ஒன்றா சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நான் சேர்க்கல, ஒரு பாதி தான் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு
ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ நல்லா திக்காக நல்ல க்ரீமியாக சூப்பராக தான் இருக்குது. நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதல் கூட்டுறதுக்காக இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மில்க் மெய்டு தான் நான் சேர்க்க போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மெய்டு. இது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், மளிகை கடைகளில் எல்லா இடத்துலையுமே இப்போலாம் கிடைக்குது. சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். உங்கள் கெஸ்ட் வந்து முன்னாடியே வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு வராங்க அப்படின்னா இதை நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வந்த உடனே சில்லுன்னு பரிமாறினீங்கன்னா குடிச்சிட்டு ரொம்பவே பாராட்டுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கும் நல்ல ஜில்னு உள்ளே இறங்கின மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்க இது ஒரு தடவை சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. ஏன்னா இதில் நம்ம கலர்ஃபுல்லான ஜெல்லி அதெல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஜெல்லியோட டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.